Mini splurge. Big spend one time. What's your pick? Saju, இந்த டாபிக் பாரு. என்ன இது? Tahan. Mini splurges on weekends or a big spend one time. What's your pick? அப்படிங்கிற டாபிக் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. உனக்கு வீக்கெண்ட் வெளியே போகணுமா? இல்லை ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி சேர்த்து வச்சு பிக்காக ட்ரிப் போகலாமா? என்ன பண்ணலாம்? மணி வச்சு அப்புறமா வேற மாதிரி போகலாம். பிக்காக ட்ரிப் போகலாமா? அதான் பெஸ்ட்டு. அப்படியா? தெரியல, அது வந்து ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு. மினி ஸ்ப்ளாஜஸ் இப்போ வீக்கெண்ட் போயிட்டோம்னா அப்போ எப்படி பிக்காக லக்ஸூரியஸாக ஒரு லாங் ட்ரிப் எப்படி சம்மர் வெக்கேஷனுக்கெல்லாம் எப்படி போகிறது? ஏன்னா வீக்கெண்டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுவோம்ல. ஆமாம். அப்புறம் எப்படி ஒரு பிக் சேவிங்ஸ் வராது, ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு பிக் ட்ரிப் லக்ஸூரியஸ் வெக்கேஷனே கிடைக்காம போயிடும்ல. தஹான் சொல்கிறது தான் கரெக்டு. ஒரு கொஞ்சம் மணி சேர்த்து வச்சு ஒரு பிக்காக ஒன் டைம் போனாலும் பெஸ்ட்டாக போயிடலாம். வாட்ஸ் யோர் பிக்? என்னோட பிக் வந்து வீக்கெண்ட் ஜாலியாக போகலாம். இப்போ நீங்கள் மணி ஃபுல்லாக சேர்த்து வச்சு ஒரே ஒரு லொக்கேஷன் போய் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போய்ட்டு இது பண்ணலாம். ஆனால் இந்த வீக்கெண்ட் போனால் ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒவ்வொரு நியூ லொக்கேஷனில் போகலாம், ஏகப்பட்டதை பார்க்கலாம். அண்ட் நமக்கு வந்து இப்போ நார்மல் எக்ஸ்பென்சஸோடு சேர்த்து என்ன ஒரு வீக்கெண்டில் நம்மளோட மேக்ஸிமம் என்ன வாட் எவர் அந்த வீக்கெண்டுக்கு தேவையான மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு, நல்ல ஒரு மூவி, அந்த மாதிரி ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும்ல. ஓகே, பட் அப்போ நீ அந்த வீக்கெண்ட் போகிறது வந்து நீ ரொம்ப லிமிட்டடாக பட்ஜெட்குள்ளே நீ முடிச்சாகணும். அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறத நம்ம எப்போ என்ஜாய் பண்ண போகிறோம்? சரி, இப்போ அதுக்காக என்ன பண்ணலாம்? இப்போ வந்து 4 வீக்கெண்ட்ஸும் வெளியே போய் சாப்பிடணும், 4 வீக்கெண்ட்ஸும் மூவி போகணும், 4 வீக்கெண்ட்ஸும் சுத்த தேவையில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அவுட் ஆஃப் 4 வீக்கெண்ட்ஸ் இன் அ மந்த் 2 வீக்கெண்டோ இல்லை 1 வீக்கெண்ட் மட்டும் வெளியே போயிட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் ரொட்டீன் லைஃபோட ஃப்ரஸ்ட்ரேஷனை குறைச்சிட்டு எவ்ரி வீக்கெண்ட் நம்ம ஃபேமிலி மீல் மாதிரி உட்காந்து சாப்பிட்றதே கூட என்ஜாய் பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கலாம். ஸோ தட் அந்த ஸ்பெண்டிங் வந்து ரெடியூஸ் ஆகிடுதுல்ல இன்னும் ஒரு மந்தோடது. ஸோ அந்த மாதிரி மணியெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு லாங் வெக்கேஷன் ப்ரீமியமாக என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி கூட பண்ணலாம்ல. எல்லா வீக்கெண்டுமே வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்டர்னேட் வீக்கெண்டோ இல்லை ஒரு வீக்கெண்டோ குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்போ லாங் வெக்கேஷன் அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வரும்ல, அதை எப்படி பண்ண போகிறோம்? அதுக்குன்னு இப்போ ஒரு சேவிங்ஸ் வைக்கணும்ல. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து டெய்லி ஏர்னிங். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிட்டு போடுவாங்க. தட் ஃபார் ஒன்லி ஃபார் ட்ராவல். இப்போ வந்து அவங்க டெம்பிள் ட்ரிப் ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு 10 டெம்பிள் கவர் பண்ணாங்கன்னா அதுக்கு சிட் போட்டுகிட்டே வருவாங்க. டெய்லி வேஜஸ் தானே. ஸோ சிட் போட்டே வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு லாங் வெக்கேஷன் போவாங்க. அது அவங்களுக்கு அந்த லைஃப்லேயே ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் மெமரியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி கெயின் பண்ணலாம்ல. ஓகே. ஆனால் இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பார்ட் ஆஃப் லைக் இப்போ தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டுன்னு போட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவங்க செக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாம் இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. அது ஒரு வே ஆஃப் ஃபார்மேட் தான். ஆனால் ஆக்சுவலாக நீ சொன்ன மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்குது. வீக்கெண்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாரும் வெளியே போகிறோம். இப்போ நம்ம சின்ன வயசில் இருந்தபோது எல்லா வீக்கெண்டும் வெளியே போகிறது இல்லை. ஏதோ ஒரு வீக்கெண்ட் மட்டும்தான் போவோம், இல்லை மேபி ஒன்ஸ் இன் அ மந்த் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேண்டம் டேல தான் இருக்கும். இதுக்குன்னு ஒரு பிளான்டு டே இல்லை. ஆனால் இப்போ 2 கப்பலுமே ஒர்க் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் லைக் அவங்ககிட்ட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் ரொட்டீன் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட் காம்பினேஷன் ரெண்டையுமே வைஸாக சூஸ் பண்ணுறது தான். வீக்கெண்டும் என்ஜாய் பண்ணணும், லாங் ட்ரிப்பும் போகணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வீக்கெண்டில் ஒரு 4 வீக்கெண்ட்ஸில் எத்தனை வீக்கெண்ட் நம்ம வெளியே போகலாம், இல்லை லாங் வெக்கேஷனுக்காக எப்படி மணி சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி வச்சு ப்ரீமியமும் என்ஜாய் பண்ணலாம், பட்ஜெட் வைஸும் என்ஜாய் பண்ணலாம். கரெக்ட். ஸோ ரெண்டுமே. அப்போ ஒரு இயர்லி ஒரு 2 ட்ரிப் இல்லை ஒரு ட்ரிப் அவங்க வந்து இன்டர்நேஷனல் நேஷனல் லெவலில் ஒரு இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிறோம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ப்ரீமியம் ட்ரிப் பண்ணிட்டு ஒரு வீக்கெண்டோட ஸ்பெண்டிங் அதுக்காக சேர்த்து வச்சாங்கன்னா ஐ திங்க் ஜென்ரலி ஓரளவுக்கு டீசென்டான அமௌண்ட் வந்துடும். அதில் அவங்க ஒரு ப்ரீமியம் ஃபீலும் கிடைக்கும். அண்ட் 2 வீக்கெண்ட் வந்து அதுக்கு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி ஃபேமிலி டைமோ இல்லை அவங்க ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த ஃபேமிலி யூனிட்டி கிடைக்கலாம். இப்போ நம்ம பாட்டி வீட்டு மாமா வீடு அந்த மாதிரிலாம் போயிருப்போம். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் குறையறதுனால இப்படி பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். மேபி இதை ட்ரை பண்ணலாம். குட். எஸ், இட்ஸ் a good topic to discuss. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இனிமேல்? ராக் பேப்பர் சிசரா வீக்கெண்டில் வீட்லேயே சமைச்சு சாப்பிடலாம். நீயும் நானும் சமைக்கிறோம். ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சாப்பிட்றோம். அப்புறம் அந்த மணியை வந்து உன்னோட சேவிங்ஸ் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஓகே. உன் பிக்கி பேங்க்ல நிறைய மணி வச்சிருக்கல, அது கூட இன்னும் கொஞ்சம் போட்டு. தஹானுக்கு நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் எங்கே போகலாம்? எந்த கண்ட்ரி யூ வாண்ட் டு விசிட்? நெக்ஸ்ட் கண்ட்ரி ஐ வில் கிவ் யூ 4 ஆப்ஷன்ஸ். Number 1 America, number 2 Europe, number 3 Australia, number 4 Kenya.
Australia. Oh, all You want to right. visit Australia? No. No. Then you want to visit Kenya? Second என்னது? Europe. Europe. You want to- Europe வந்து bigger. Yeah, yeah. எல்லாமே பிக் Australia தான். இல்ல. எல்லாம் big தான். எல்லாமே பிக் தான். போலாமா? வியட்நாம். வியட்நாம் போயாச்சு ஆல்ரெடி. சரி நீ ஒன்று பண்ணு. யூரோப். தனியா யூரோப்புக்கு ஒரு பிக்கி பேங்க் ரெடி பண்ணு. ஓகே? ஆப்பிரிக்கா வெரி குட் ஆப்ஷன். So let's go to Africa. Let's save our money for ஆப்பிரிக்கா. Africa.